பீகார் சட்டமன்றத்திற்கான 4ஆம் கட்ட தேர்தல் வருகிற 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக சிறப்பு படையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்டு வருகின்றனர். இது குறித்த தகவல்களை பீகாரிலிருந்து தருகிறார் செய்தியாளர் பிரபஞ்ச். பீகார் சட்டமன்ற தேர்தல் 3 கட்ட வெற்றிகரமாக முடிச்சுட்டு 4வது கட்ட வாக்குப்பதிவுக்கு செக்யூரிட்டி தரத்துக்காக சசஸ்திர சீமா பல் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான் அடுத்து 4வது கட்டத்துக்காக கோபால்கஞ்ச் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கட்ட வாக்குப்பதிவு மொத்தம் 53 கான்ஸ்டியூன்சிஸில் 55 கான்ஸ்டியூன்சியில் நடக்க போகுது. அது ஒரு 7 டிஸ்ட்ரிக்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஸோ 3வது கட்டம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு 4வது கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 3 கட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு, ஒரு சுமூகமாக நடந்துச்சு. பட் அதை தாண்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இதில் என்ன மாதிரியான லாஸ் கெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூரல் ஓட்டிங் பொறுத்தளவில் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. ஆனால் அர்பன் ஓட்டிங் பொறுத்தளவில் ரொம்ப கம்மியாக நடந்திருக்குன்னே சொல்கிறாங்க. ஸோ இப்போது அர்பன் ஓட்டிங் நல்லா நடந்திருந்ததுன்னா ஒரு பிஜேபிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு பார்க்கப்படுது. பட் ஆனால் ரூரல் ஓட்டிங் தான் ஒரு ஹெவியாக நடந்திருக்கிறதுனால நிதிஷ் அரசு மீது ஒரு பெரிய அதிருப்தி இந்த ஊர் மக்கள் காணலைங்கிற மாதிரியே அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் பிரபஞ்ச், பாட்னா.